தம்பி விஜய்க்கு என்ன திறமை இருக்கு சொல்லுங்க. அரசியல்ல தம்பி விஜய் புடுங்கன்னா புடுங்கு என்ன? தமிழ்நாட்டுல சராசரி 70 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில திராவிட மாடலை ஒழிச்சு ஒரு தமிழ் தேசிய மலரணும் என் பிள்ளைக்கு நம்பி களமாடுறான். அப்ப குறுக்க வந்து சனியை விழுது. இப்ப உன் கூட தற்கொலைகள்லாம் வந்து நீ அரசியல் படுத்துவியா? நீ படிச்சிருக்கியா? இப்ப நீங்களே சொல்றீங்க மக்கள் சந்திப்பு இல்ல, அது தற்கொலை சந்திப்பு. அப்ப பெரிய தற்கொலை பேசுறாரு, சின்ன தற்கொலைகள் கேட்டுக்கிறாங்க. நாங்கள் அதிகாரத்தை பிடித்து விட்டு நீர் மேலாண்மையை நிறைவு செய்வோம். டேய் பிக்காலி நாய, நீ நின்று பேசுற இடமே ஜேபிஆர் காலேஜ் நீர் மேலாண்மைடா. இப்ப நீயே சொல்ற நான் தற்கொலை என்ன? நீ உண்மையிலேயே தற்கொலை இல்லைன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறேன். இப்போ காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதுல வந்து சீமான் அவர்களை நேரடியாகவே தாக்கியிருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் தொடர்ந்து சீமான் அவர்களும் சரி, சீமான் அவர்கள் கட்சியினர் அதன் நிர்வாகிகளும் சரி, தொடர்ந்து விஜய் அவர்களை தற்குறி அப்படின்னு சொன்னதாகவும், நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? சிரிப்புதான் வருது. என்ன இல்ல நீங்க சொன்னீங்க, அது தப்பு. என்ன தப்புனாக்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறாரா? மக்கள் வந்தாங்களா? எல்லாம் கட்சிக்காரன், சுற்று வட்டார பகுதியில் அவன் கட்சிக்காரன் தங்கச்சி எல்லாமே. அதை புரிஞ்சுக்கணும்னா பொதுமக்கள்லாம் அனுமதி இல்லைங்க, பேர் தான் மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு விஷயம் வாரான், தம்பி வாராங்கிறது ஒரு தகவல். மக்கள் சந்திக்கணும், மக்கள் கிடையாதுங்க, அவங்க கட்சிக்கார பிள்ளைகளே நிறைய பேர் உள்ள அனுமதிக்கல. வெறும் 2000 பேர் வேணுமா தான். அந்த 2000 பேரில் வந்து டோக்கன் தர்றான் போல. எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஒரு தலைவனுடைய பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவான், அந்த இயல்பு. தலைவன் வாய் வழியே என்ன செய்தி சொல்ல போறான் மக்களுக்குன்னு கேட்கறதுக்கு ஆர்வமாக மக்கள் இருப்பான், இதுவும் இயல்பு. இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு தலைவன் வந்து நான் வந்து ஒரு ரூமுக்குள்ளே தான் பேசுவேன், நான் இப்படித்தான் எழுதி கொடுத்தா தான் பேசுவேங்கலாம் வந்து எவ்வளோ கால கொடுமையாக இருக்குது பாருங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க மக்கள் சந்திப்பு இல்லை, அது தற்கொலை சந்திப்பு. அப்போ பெரிய தற்கொலை பேசுகிறாரு, சின்ன தற்கொலைகள் கேட்டுக்கிறாங்க. அதான் ஒரே வார்த்தையில ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு சார். நாங்க தற்குறி கிடையாது ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்மளால பேச முடியும். அது ஆச்சரியக்குறி இல்லைங்க, தமிழகத்துக்கு வர அபாயக்குறி, ஆபத்துக்குறி, என்ன கேவலமான குறி, நம்பர் 1 தற்குறி. என்ன இப்ப நம்ம என்ன ஒரு பாக்குறோம்னா, நான் கூட நம்பிட்டேன், பரவாயில்ல தலைமறைவா இருந்தானே ஒரு 30 நாள், நிறைய புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இந்த பின்னால் இருந்தால அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் ஒரு 5 பேர் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க. அந்த 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 அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், காமராஜ், இந்த மாதிரி போட்டக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து வேலுநாச்சியார் படமா வச்சிருக்கான், பின்னால் வச்சிருக்கான். அப்போ அவங்களை பற்றி நான் நிறைய நூல்களை தம்பி படிச்சு தயாராயிட்டேன்டா. இனிமேல் இவன் தற்கொலை இல்லடா, இவன் மாபெரும் தலைவன்டா நம்பினேன். ஒரு சின்ன அல்ப பாசம். ஏன்னா அந்த பிக்கால் நடித்த படத்தை நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், ரொம்ப கை தட்டுவேன் உற்சாகமா. அது சினிமா, அவ்வளோதான். இப்போ சினிமாவில் தம்பிலாம் 100 பேர் அடிப்பார். அப்போ நான் பயங்கரமாக கை தட்டேன், ரசிப்பேன். அது வேற. நீ மக்கள் திறனா வந்துட்ட. அப்போ நான் என்ன அப்படின்னா, நான் நம்பினேன் இவன் ஏதாவது படிச்சுட்டு வந்திருப்பான்னு. அப்புறம் தான் பார்த்தாக்கா A4 ஷீட்டு. இதுல கொடுமை என்னண்டா, தம்பி நல்லா பேசிட்டு இருக்கேன், அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்போ அதாவது மக்களை கவரக்கூடிய ஒரு திறமை சீமான் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க இருப்பா. தம்பி விஜய்க்கு என்ன திறமை இருக்கு சொல்லுங்க. நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. தம்பி விஜய்க்கு என்ன திறமை? அரசியல்ல அவர் என்ன இருக்காரு? அரசியல்ல தம்பி விஜய் புடுங்கன்னா புடுங்கு என்ன? தங்கச்சி கோச்சுக்க கூடாது, தெளிவா சொல்லணும். இப்ப உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கும், நீங்க படிச்சிருக்கிறீங்க, அறிவார்ந்த பெண்ணு, எல்லாம் இந்த மாதிரி விஜயவா இருக்கிறீங்க, கேள்வி கேட்பீங்க. பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் உட்கார வச்சு அந்த அது என்ன தாட்டோ அதை நீங்க கேட்கறீங்க. அப்ப கொடுக்குற பதில நீங்க உள்வாங்கிக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு திறமை. பால் மாட்டுக்கு பால் கொடுக்குற திறமை என்ன? அப்ப இது போல ஒண்ணுக்கு ஒரு திறமை இருக்கு. என் தம்பி விஜய்க்கு என்ன திறமைன்னு சொன்னா நானும் கேட்டுட்டு போயிடுறேன். அவனுக்கு என்ன திறமை இருக்கு? ஒரு திறமையும் இல்லை. A4 ஷீட் கொடுத்தா ஒழுங்கா படிக்க மாட்டான், பாதியை படிச்சுட்டு நிப்பான். அந்த காணொளி பாத்தீங்களா? அண்ணா சொன்னார், மக்களோட செல், மக்களோட போச்சு விட்டமா. அப்புறம் பாக்குறேன் பேப்பரை மாத்திக்கித்தி ராஜ்முகம் வச்சுட்டானோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் கால கொடுமை தானே.
உன்னை எவன் கூப்பிட்டான்? இப்ப நாங்க என்ன பயப்படுறோம்னா, இவனை பத்தி நான் ஏன் பேசுறோம்டா, எனக்கு வருத்தம்னா இல்லை தங்கச்சி. நீ தற்குறியாரு எங்கன்னா முட்டி சாக எங்களுக்கு தேவையில்லை. நீ எப்படியோ தொலைஞ்சிட்டு போ. தமிழ்நாட்டுல சராசரி 70 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில திராவிட மாடலை ஒழிச்சு ஒரு தமிழ் தேசிய மலரன்னு என் பிள்ளைக்கு நம்பி களமாடுறான். அப்ப குறுக்க வந்து சனியை விழுது. இப்ப உன் கூட தற்குறிகள்லாம் வந்து நீ அரசியல் படுத்துவியா? நீ படிச்சிருக்கியா? உனக்கு என்ன தெரியும் தம்பி? சினிமா இல்ல, இலவசத்தை பூரா கொண்டு போய் ஏஆர் முருகதாஸ் ஐயா படம் நினைக்கிறேன், அந்த படம் வீசுவாங்க. நீ இலவசத்தை பூரா தூக்கிட்டு வண்டி விட்டுட்டு ஓடு கட்டிக்கிட்டு இருக்கிய. நீ எதுல ஒழுங்கு? ஒண்ணுல ஒழுங்கா? நீ என்னென்ன சொன்ன இப்ப சொல்லுப்பா. காஞ்சிபுரத்துல சேப்பியார் காலேஜ் நாங்கள் அதிகாரத்தை பிடிச்சு விட்டு நீர் மேலாண்மையை நிறைவு செய்வோம். டேய் பிக்காளி நாய, நீ நின்று பேசுற இடமே ஜேபிஆர் காலேஜ் நீர் மேலாண்மைடா. அறிவு இருக்கா உனக்கு? பேச அறிவு இருக்கா? என்ன சாப்பிட்ற? நல்லா சாப்பிட்றியா? எவ்வளவு கோவம் வருது உனக்கு? ஊழலை ஒழிப்போம் கூட வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன். சாராயத்தை ஒழிப்போம் இருப்பேன், புஷ்பானது கூட இருக்கேன். அவனுக்கு எல்லா பிக்கலையும் கூட வச்சு சுத்திட்டு இருக்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அரசியல்வாதியை கூட வச்சிருந்தாருங்க. நீ யாரை வச்சிருக்க? அரக்கு இருக்கேன், மெண்டலு, அதை வச்சு நான் சொன்னேன். என்ன சொன்ன பாத்தீங்களா? பொதுக்குள்ள 10 ரூபா 6 மாசத்துல கிழிச்சிடுவாரு இவர். அப்படியே அறுத்து தள்ளுவார் இவரு. அப்ப இந்த மாதிரி பிக்காளி பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? எனக்கு என்ன வருத்தம்டா, இதுல அவன் மேல வருத்தம் இல்ல, அவனுக்கு எழுதி கொடுத்தான் பாருது பிக்காளி பைய தப்பா, அவன் மேல வருத்தம். நான் என்ன சொல்றேன், நீ 26ல வந்து அதிகாரத்தை உடனே பிடிச்சு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவே, பனையூர்ல பங்களா கொடுத்துருவேன் எங்களுக்கு. அதுக்கப்புறமா மோட்டர் பைக்கு, அப்புறம் எங்களுக்கு எல்லாம் இந்த கல்யாணம் பொண்ணு பார்த்து வச்சிருவிய. வீட்டிற்கு அனைவருக்கும் ஒரு டிகிரி படிப்பு வந்து முக்கியம். நீ டிகிரி படிச்சிருக்கியா? உனக்கு தெரியுமா? உனக்கு பிக்காளி பேல என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்கியா? நீ என்னப்பா செஞ்சிருக்க? இங்க பாருங்க, நீ இருப்பா. நீ சினிமா தானே இருந்த, இத்தனை வருஷம் குப்பை கொட்டணும்ல. சினிமாவில் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு நீ கிழிச்ச கிளிப் என்ன சொல்லு? இங்க ஒருத்தரிக்கான் தம்பி, ஒருத்தன் கேபி பாலா, அந்த பையன் விடன்னு ஒருத்தரிப்பான். அவன் செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் செருப்படுத்தி நடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவன் செருப்படுத்தி நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் மேல பெரிய அவதூறு. அவன் அங்க வாங்கி விட்டான், இங்க வாங்கி விட்டான். பிக்காளி பண்ணி எங்க வாங்கிட்டான்டா? செய்யறானா இல்லையா? மக்கள் பயன்படுறானா இல்லையா? எனக்கு அவன் யாரும் தெரியாது தங்கச்சி. ஒரு தம்பி செய்யறான், வாழ்த்தணும், அதான் மாண்பு. நீ இத்தனை ஆண்டு காலம் சினிமால இருந்து நீ புடுங்கு, அதை சார்ந்த மக்களுக்கு புடுங்கு. ஒண்ணு நல்லா சேர்த்த பணத்தை, இப்ப என்ன பண்ணிட்ட? படம் காட்டுற படம். வா, நான் இப்போ உங்களை கோவல தங்கச்சி, வாடா மக்கள்கிட்ட வாடா. புக்காளி பயில மக்கள்கிட்ட வாடா. மக்கள் குறை கேள்றா, மக்கள் பிரச்சனை பேசுறா. ஓடி ஒளிஞ்சுக்கிறது, அப்படி கூவுறது, ஓடி ஒளிஞ்சுக்கிறது. இது என்னது? பரந்தூர்ல தான் தொடங்குறியா? தெரியுமா? இன்னும் பேசுவான். இன்னும் பாருங்க, இன்னும் இனி வரும் காலங்கள்ல பஞ்சமேல பேசுவான். அண்ணன் சீமான் சொல்றது, தச்சார்பு பேசுவான். அண்ணன் சீமான் சொல்றது. அப்புறம் என்ன சொல்லுவான்? அந்த சாதிவர் கணக்கு பேசுவான். ஏன் தான் அண்ணன் சீமா இருக்கார, இவர் சொல்ற பிறகு அப்படி காப்பி அடிக்கிறது. என்ன அது சிம்பிள் காமிச்சாரு, கொள்கைன்னு வச்சிருக்கானே அண்ணா சீமா. காப்பி அடிச்சிருது. அங்கிருந்து என்ன பேசுறாரோ அப்படியே காப்பி அடிச்சிருது. அப்புறமா அப்படி தானா. நான் என்ன சொல்றேன் தங்கச்சி, கோச்சிக்காத. நீங்க என்னடா அண்ணன் இப்படி சொல்றேன்னு ரொம்ப கோச்சிக்காதீங்க. அவ்வளவு கோபம் வருது. என்ன கோபம்? நாளை தலைமுறை பிள்ளைங்களை நீ கெடுக்கிறியா இல்லையா? நாளைய தலைமுறை பிள்ளைங்க வரும்போது உன் பின்னர் கூட்டம் தற்குறியா மாறானா இல்லையா? அப்ப நாங்க வலி சுமந்து நிக்கிற பிள்ளைங்களுக்கு கோவம் வருது. சார், அந்த தற்குறியாக முதல்ல மாற்றினது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் வந்து மாற்றல, இவர் இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காரு. இவரா தற்குறியா மக்களை மாத்தினாரு? இதற்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களும் இப்ப ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் தானே மக்களை தற்குறியா மாத்தினது. அங்கிருந்தா மீட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி கேட்டீங்க, ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப இந்த மண்ணை ஒரு மானத்தமிழ
ஆளாத போனது எங்களுக்கு துரதிர்ஷ்டம். இது யார் பண்ண தப்பு? என் முன்னோர்கள் பண்ண தப்பு. சிலம்பு செல்வர் மாப்போசி காலத்துல, ஐயா சி பாயத்தன காலத்துல அவங்க எல்லாம் சமரசம் செஞ்சனால வந்து வினை இவனுங்க நல்லா கூடி கும்மி அடிச்சிட்டானுங்க. திராவிட ஆட்சியாளர்கள் அது உண்மையிலேயே தவறுதான், நான் ஒத்துக்கொள்றேன். தற்கூரியை விஜய் உருவாக்கவில்லை, நானே சொல்றேன். அப்ப ஏன் விஜய் அவர்களை தற்கூரின்னு சொல்றீங்க? அந்த கூட்டத்தை பூரா கூட்டி போறாம பாருங்க. அந்த கூட்டத்தை பூரா அறிவார்ந்த கூட்டம் ஒரு பக்கம் சீமான் கூட, அப்ப அறிவு இல்லாத தற்கூரி கூட்டம் என் தம்பி கூட. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? டேய் வேணாம்டா, பாவம்டா, ஏதோ போனேன் ஒரு 42 பேர்த்த காலி பண்ணேன், அங்க பிடிச்ச ஓட்டம், இங்க வந்த ஒரு 30 நாள் தலைமுறை வாழ்க்கை எல்லாம் அப்படி ஒளிஞ்சுக்கிட்டீங்க, பரவாயில்ல, இப்ப அங்கங்க கூவுறீங்க, வந்து கூவிட்டு போங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கடா, வேணாம்டா, நீ நல்லா இருப்பியடா சாமி, என்ன கொஞ்சம் ஓரா போங்கடா. அவன் கேட்க மாட்டான். உன் கூட தானா? நீங்க பாருங்க, கிரீஸ் பூச்சிங்க ஏறுவான், மைக் செட் மேல ஏறுவான், கரண்ட் மேல ஏறுவான். அவன் அப்படிதாங்க. இப்ப அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கும் சேர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த தற்கூரி கூட்டத்துக்கு சேர்த்து நாங்க பேசிட்டு இருக்கோம். சரிங்க சார், இப்ப நீங்க தற்கூரி கூட்டத்துக்கு சேர்ந்து பேசுறீங்கன்னு இப்ப விஜய் அவர்களும் அதை தானே சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காஞ்சிபுரத்துல நடந்ததை கூட நீ என்ன குழந்தைகளை கூப்பிட்டு வர்றவங்கள கூட அனுப்பிச்சு வச்சாங்கல்ல சார்? இல்ல திரும்ப சரி, குழந்தைகளை கூப்பிட்டு வர்றத அவங்க அனுமதிக்கல. ஒரு தங்கச்சி ஒருத்தி ஒரு குழந்தைய வச்சிருக்கா. அப்ப இந்த குழந்தைகிட்ட மைக்கு பிடிக்கிறாங்க. நான் விஜயங்களை தான் பார்க்க வந்தேன், இந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தைக்கு தெரியுமா உள்ள போனா மிதிச்சு கொள்ளான்னு தெரியுமா? அவளுக்கு அருள் வேண்டாமா? அவதான் தற்குறி. தலைவன் சொல்றான் கட்டுப்படணும், கட்டுப்பட்டதான் அது இயக்கம், கட்சி. இவனுக்கே பிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குதே, இவனே பெரிய தற்குறியா இருக்கானே. ஒரு தலைவன் பேச்சு அவனை கேட்கறானா? அண்ணன் சீமான் பேச்சு அனைவரும் கேட்பான். நாம் தமிழ் மேடையில கூட்டத்துல பாருங்க, அண்ணன் உறுதிமொழியும் பாரு, ஒரு கடுகு விழுந்தா கேட்கும் கீழே. அதான் சொல்றேன், இது தமிழ்நாட்டின் இராணுவ கட்டமைப்பு, அண்ணன் சீமானின் கட்டமைப்பு. இவங்கெல்லாம் உடை அணியாத மக்கள் இராணுவம்னு பதிவு பண்றோம். அப்ப சீமான் வளர்ப்பு எப்படி இருக்கு, உன் வளர்ப்பு எப்படி இருக்கு? இப்ப நீ செத்து போயிட்டான்பா, ஒடியாந்தியா இல்லையா? எல்லாரையும் கூட்டு வந்து இங்க வர வச்சு பேசினேன். ஒரு வீட்டுக்காவது போய் அம்மா, தங்கச்சி, அக்கா, பெரியம்மா, சித்தப்பா என்னாலதான் செத்து போயிட்டாங்க, நான் உண்மையிலே வருந்துறேன்ப்பா, என்ன நீ கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன், இனி வரும் காலங்களில் உன் புள்ளமான இருக்கேன்ப்பா, பாத்துக்கிறப்பான்னு சொல்லுவியா? சொன்னாரே சார். எங்க சொன்னாரு? எங்க சொன்னாரு? அங்க போக முடியலன்ட்டு அவர்கள் ஏன்டா போக முடியல? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சார் அதற்கு அரசு வந்து உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ போ. ஏங்க சிரிப்புலாம் தானே வரணுங்க, அழுகெல்லாம் உள்ள இருந்து வரணும். நீ நடிக்கப்படாது, நடிக்க. நீ சொல்லி அழு பண்ணா அப்படியே அழுகுவாங்களா? நீ அழுவ, நீ நடிக்க. நான் அழுவ முடியாது. என் தங்கச்சி செத்துட்டாலே நான் கதிரை அழுவ, அது அழுக. அந்த அழுக ஒரு தலைவனுக்கு வரணும். தன்னை பார்க்க வந்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அழுகு வரணும். அவன் தலைவன். நீ தலைவனா? பிக்காளி, அறவேக்காடு, மென்டல். என்ன ஆக மொத்தம் இந்த மண்ணை வந்து ஆள கொஞ்சம் கூட தகுதியற்றவன் தான் இந்த தற்கொலை கூட்டம். என்ன நீங்க சொன்னீங்களே, வீடு, காரு, பைக்கு, டிகிரி படிப்பு, வீட்டிற்கு ஒருவருக்கு ஆமா 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 வருமானம், தேனை நாக்குல ஊத்துறா இனிக்கும், காதல ஊத்துற தேனு, தேனு எங்க ஊத்துற? வாயில ஊத்துறான், நாங்க ருசிப்பான், காதல ஊத்துறான் பாருங்க. அப்ப இது போல ஆசைகளை தூண்டி 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 மக்களை திரும்பவும் அதான் சொல்றேன், சின்ன திமுக இவன் ரொம்ப ஆபத்தானவன், இந்த மண்ணுக்கு ஆபத்தானவன். சார் எல்லாரும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறது வழக்கம் தானே. இப்ப கொடுக்கலன்னா அவரு வாக்குறுதி தரல, ப்ரோமோ வாக்குறுதி அச்சு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கலாம். நல்லா பாத்தீங்களா? வாக்குறுதினா அவர் தரல, அது பெருசா தருவாரு. இங்க 42 பேரா, அப்ப வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு 100 பேர் சாவுவான். சேலம் போனா அங்க சொல்லிட்டான் போலீஸ்காரன், ஐயோ ஐயோ இங்கெல்லாம் பாவங்க, நாங்கெல்லாம் வேற கிட்ட போய் கொண்டு குமிச்சிட்டு போங்க சொல்லிட்டான். பயப்படுறாங்க எல்லாமே.
மக்கள் சாவறது மட்டும் இல்லை தங்கச்சி, அங்க இருக்கிற கம்பியை ஒடிச்சு விட்டுறான், காவல்துறை இந்த குறுக்க போடுவாங்களே பேரி கேட்டா அதை போட்டு இழுத்து போட்டு ஒடிச்சு விட்டுறான். எல்லாமே ஐயோ 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 தொலை தாங்க முடியல. என்ன அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டான், ஐயா சேலம் வராதிங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுப்பில் இருக்க போறேன், அப்படி இப்படியே போயிட்டு வாங்க, எங்கேயாவது போயிட்டு யாராவது காலி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் கடைசியா வேணா வாங்க, அப்படி பயப்படுறான். ஒரு அரசியல் மாண்பு இல்லைங்க, ஒரு தலைவன்கிட்ட அரசியல் மாண்பு இருக்கணும். எதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? என் மக்கள் சின்ன பண்ணமாயிடுவான், படிக்காத போயிடுவான், குடிச்சிருவான், கஞ்சா அடிச்சிருவான், வாழ்க்கை வீணா போயிடும்னு அந்த மக்கள் மீது அக்கறைகளுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த அக்கறை உனக்கு இருக்கா? இருந்தா இப்படி பண்ணுவியா? நீ கரூர் போற தடுத்தாங்களா? யாரும் தடுத்தாங்களா? தடுக்கிறாங்களே சார் திமுக அரசு. திமுக அரசுலாம் சும்மா அவன் போய் கட்டுறான். இங்க பாருங்க, ஒரு இரவுல போய் ஒருத்தர் சந்திச்சார், அந்த கொலை உண்ட சந்திச்சார். அங்கெல்லாம் அப்படி சட்டம் கெடுத்து அப்படி கெட்டு போச்சா? பர்மிஷன் தான் போனேன். நீ பார்க்க போறது ஒன்னால் உயிரை விட்ட இறந்து போன சடலங்களை பார்க்க போற. அப்ப அவங்க தூரத்துல நீ பங்கெடுக்க போற. நீ ஏன் பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லையா? நீ பர்மிஷன் கதற. நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் லெவலில் ஏர்போர்ட் சீட்டு என்ன, உனக்கு டைலாக் ஆசிரியர் வந்து ராஜமோகன் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. என்ன பாவம் அந்த ஆளு பாவம் சீட்டை மாற்றி மாற்றி வச்சு விட்டுறான், அதை ஒப்பிச்சுட்டு போயிட்டு இருக்க. இது தமிழகத்துக்கு சரியா வரான்னு சொல்றான், அவ்வளவுதான். நீ மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா நில்லு, நாங்க ஒன்ன போட்டுறோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்ணுங்காத. ஒரு பிள்ளைக்கு ஒருத்தி தான் ஆத்தா, 2 ஆத்தாலும் கிடையாது. அப்படி சொன்னா தப்பாயிடாது. ஒரு குழந்தைக்கு ஒருத்தி தான் தாய், 2 தாய்லாம் இல்லை. இவரு சொல்றாரு தமிழ் தேசியம் ஒரு தாய், திராவிடம் ஒரு தாய். வேண்டாம், போங்க, ஒரு 6 மாசம் பிரேக் விடுங்க, நல்லா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் அரசியல் பண்ணுங்க. என்ன உங்களை பாருங்க, எல்லாமே கழுவி ஊத்துறாங்க, அதாவது பார்த்து தொலைங்க. நீ தற்கொலை நீ சொல்ற, நீ இது வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான், இப்ப நீயே சொல்ற நான் தற்கொலை இல்லைன்னு. நீ உண்மையிலேயே தற்கொலை இல்லைன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது அவசியம் உனக்கு இல்லை, இல்லவே இல்லை. நீ தற்கொலை இல்லைல்ல, அந்த வார்த்தை நீ ஏன் பயன்படுத்துற? உன்னை பற்றி ஊரே பேசட்டுமுங்க, நீ நல்லவனா இருந்தாக்க பொருட்படுத்தாத. உன் இலக்கை நோக்கி நீ போயிட்டு, நீ அங்கேயா போயிட்டு இருக்க, காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டு இருக்க, ஷேப்பேர் காலேஜ் நோக்கி போயிட்டு இருக்க. ஏன் அவனும் நீயும் ஒன்னா ஜப கூட்டம், ஷேப்பேர் காலேஜ் இருக்கிறான அவனும் நீயும் ஒரே ஜப கூட்டம். அப்ப அந்த ஜப கூட்டத்துக்கு போய் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க இடத்த கொடுக்குறான். இப்ப உன் அரசியல்ல இப்ப நீர் மேலான்னு பாக்குறவங்க பிடுங்கணும், இடரா காலேஜ. அவன் ஆட்சி கட்டும்போது 10 வருஷத்தை கொண்டவன் ஷேப்பேர் காலேஜுக்காரன், தெரியுமா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா நாரிப்படும்பா. இந்த மக்கள் திரும்ப 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 இவன் பின்னாலே போனாங்கன்னாக்க இந்த தமிழகம் அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மண்ணில இந்த மக்களுக்கு யார் சரியான ஒரு புரிதலோடு அரசியல் பண்ண பாருங்க. எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் சொல்லல, என்ன உங்களுக்கு சரியான ஆறுன்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சவனுக்கு போடாதீங்க. யாரு சரியானவன், இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் யாரு சரியானவன் போங்க. இப்ப நாமெல்லாம் போயிடுவோம், என் தலைமுறை வந்துருவான், என் தம்பி தங்கச்சி வந்துருவான், அவனுக்கான அரசியல் புரிதல் வேணும். என்ன விட்டு போறீங்க? மண்ணை தின்ட்டான், மலையை தின்ட்டான், லஞ்ச ஊழல் முடிஞ்சு போச்சு, வரியை போட்டு தாக்கி விட்டான், வாழ முடியல, சதுசு சாராயம் என்ன திமுக அரசு அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சுட்டான். மக்களுக்கு என்ன வச்சிருக்கேன்? ஒரு மயிரம் வைக்கல. அப்ப இங்க இருந்து மீண்டு வரணும் நம்ம. அப்படிதான் ஒரு தலைவன் பார்க்கணும், ஒரு பார்வை பார்க்கணும். நீ வரும்போது நான் தற்கொலை இல்லைங்கன்னா நீ என்ன ஆகுது? ஏய் போப்பா. கண்டிப்பா சார், இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிப்பா.